வணக்கம். ஆய்வொலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் த ஹிந்து நாளிதழில் வெளியான இந்தியா நீட்ஸ் த செகண்ட் ஹோம் ஃபார் ஏசியாட்டிக் லைன்ஸ் என்ற கட்டுரையை அடிப்படையாக கொண்டு அதில் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள், அதன் பின்னணி, அறிவியல் அடிப்படை மற்றும் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கையில் இதன் தாக்கம் குறித்து ஆழமாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். ஒரு கேள்வியுடன் தொடங்கலாம். இந்தியா இன்று உலகம் முழுவதும் பெருமையாக கூறும் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு வெற்றி எது என்று கேட்டால் பலரின் பதில் ஆசிய சிங்கங்களின் மீட்பு என்பதாக இருக்கும். ஒரு காலத்தில் அழிவின் விளிம்பில் இருந்த இந்த இனம் இன்று சுமார் 891 சிங்கங்களாக உயர்ந்துள்ளது. இது சாதாரண எண்ணிக்கை உயர்வு அல்ல, பல தலைமுறைகள் எடுத்த பாதுகாப்பு முயற்சியின் விளைவு. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு அமைதியான அபாயம் மறைந்திருக்கிறது. அந்த அபாயம் என்ன? அது சிங்கங்களின் எண்ணிக்கை குறைவது அல்ல, அவை அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதுதான். இப்போது ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். உங்களிடம் குடும்பத்தின் அனைத்து முக்கிய ஆவணங்களும் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆதார் அட்டை, சொத்து ஆவணங்கள், கல்வி சான்றிதழ்கள், வங்கி ஆவணங்கள் அனைத்தையும் ஒரே அலமாரியில் வைத்திருக்கிறீர்கள். ஒரு நாள் அந்த வீட்டில் விபத்து ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஒரே சம்பவத்தில் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள் அல்லவா? அதனால் தான் முக்கியமான பொருட்களை வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பாக வைத்திருப்போம். இதே அடிப்படை கொள்கைதான் வனவிலங்கு பாதுகாப்பிலும் பொருந்துகிறது. இன்று உலகில் உள்ள பெரும்பாலான ஆசிய சிங்கங்கள் குஜராத்தின் கிர் வனப்பகுதியில் அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பிலும் மட்டுமே வாழ்கின்றன. இதை ஒரு வெற்றியாக பார்க்கலாம், ஆனால் இதை ஒரு அபாயமாகவும் பார்க்க வேண்டும். ஏனெனில் இயற்கை ஒருபோதும் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்காது. ஒரு புதிய வைரஸ் பரவலாம், ஒரு பெரிய காட்டுத்தீ ஏற்படலாம், கடுமையான வறட்சி அல்லது வெள்ளம் வரலாம். அப்படி நடந்தால் ஒரே இடத்தில் வாழும் முழு இனமும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படலாம். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவோம். அப்போது கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் என்ற தொற்றுநோய் கிர் பகுதியில் பதிவானது. இதனால் சில சிங்கங்கள் உயிரிழந்தன. இந்த சம்பவம் ஒரு பெரிய எச்சரிக்கையாக மாறியது. ஏனெனில் ஒரு நோயை இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தால் இன்னும் பெரிய அளவிலான தொற்று ஏற்பட்டால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுகிறது. இதற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் ஆசிய சிங்கங்கள் ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, அவை இந்தியாவின் தேசிய இயற்கை பாரம்பரியம் என்று நீதிமன்றம் கூறியது. மேலும் சிங்கங்களின் நீண்டகால பாதுகாப்பிற்காக மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு சில சிங்கங்களை மாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பின் நோக்கம் மிகவும் தெளிவானது. ஒரு இனத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் அது பல பாதுகாப்பான பகுதிகளில் வாழ வேண்டும். அதுவே உண்மையான பாதுகாப்பு. ஆனால் இந்த உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன்? இதற்கான காரணங்களை கட்டுரை விரிவாக ஆராய்கிறது. மாநிலங்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள், நிர்வாக தாமதங்கள், கொள்கை முடிவுகளில் ஏற்பட்ட மந்த நிலை, இவை அனைத்தும் சேர்ந்து இந்த திட்டத்தை பல ஆண்டுகளாக தள்ளி போட்டுள்ளன. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. வனவிலங்கு பாதுகாப்பு அறிவியல் அடிப்படையில் செயல்பட வேண்டுமா அல்லது அரசியல் முடிவுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமா? இந்த ஆசிரியர் கட்டுரை மறைமுகமாக இதையே சிந்திக்க வைக்கிறது. இப்போது மற்றொரு சுவாரஸ்யமான அம்சத்தை பார்ப்போம். சிலர் குஜராத்திலேயே உள்ள மற்றொரு வனப்பகுதியான பர்டாவை மாற்று வாழிடமாக மாற்றலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த கட்டுரை அதையும் ஏற்கவில்லை. ஏனெனில் பர்டாவும் கிர்க்கும் இடையேயான தூரம் மிகவும் குறைவு. ஒரு பெரிய தொற்றுநோய் அல்லது இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் இரண்டு பகுதிகளும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படலாம். அதனால் உண்மையான இரண்டாவது வாழ்விடம் என்பது புவியியல் ரீதியாக தொலைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அபாயத்தை பிரிக்க முடியும். இந்த கட்டுரையில் என்னை மிகவும் சிந்திக்க வைத்த வரி ஒன்று இருக்கிறது. அது நேரடியாக எழுதப்படவில்லை, ஆனால் முழு கட்டுரையின் கருத்து அதுதான். எண்ணிக்கை அதிகரிப்பது பாதுகாப்பின் முடிவு அல்ல, அது பாதுகாப்பின் தொடக்கம் மட்டுமே. 891 சிங்கங்கள் இருப்பது ஒரு சாதனை. ஆனால் அந்த 891 சிங்கங்களும் அடுத்த 100 ஆண்டுகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் இந்த ஆசிரியர் கட்டுரையின் மைய செய்தி. இன்றைய உலகின் உயிரின பன்முகத்தன்மை வேகமாக குறைந்து வருகிறது. காலநிலை மாற்றம், புதிய தொற்று நோய்கள், மனித ஆக்கிரமிப்பு, இயற்கை வளங்களின் சுரண்டல் ஆகியவை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் புதிய சவால்களை உருவாக்குகின்றன. இந்த சூழலில் ஒரு இனத்தை ஒரே இடத்தில் மட்டுமே பாதுகாப்பது என்பது நீண்ட கால தீர்வாக இருக்க முடியாது. இறுதியாக இந்த கட்டுரை இந்தியாவிடம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறது. நாம் இன்று ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கையை உயர்த்திய நாடாக மட்டும் நினைவில் நிற்க வேண்டுமா அல்லது அந்த இனத்தின் எதிர்காலத்தையும் அறிவியல் அடிப்படையில் பாதுகாத்த நாடாக வரலாற்றில் இடம்பெற வேண்டுமா? அந்த பதிலை தீர்மானிப்பது எதிர்கால கொள்கை முடிவுகள் தான். இதனுடன் இன்றைய ஆய்வு நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தேசிய மற்றும் சர்வதேச பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பார்க்க ஆய்வொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறவாதீர்கள். அடுத்த ஆய்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.